வணக்கம். நான் டாக்டர் பாஸ்கர், மதுரை வடமலையான் மருத்துவமனையின் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணராக உள்ளேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய பேசியிருப்போம். இது புதுசாக வந்துட்டு ஆஸ்டியோபோரோசிஸ்னால வர்ற ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சரி பண்ணுறோங்கிறது புதுசாக பார்க்க போகிறோம். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எலும்பு அடர்வு புரை அப்படின்னு நோயின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, எலும்போட அடர்த்தி வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே போகும். அது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா, யாருக்கு அதிகமாக வரும்னா, கம்பேரிட்டிவ்லி ஆண்களை விட பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக அந்த பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக அந்த மெனோபாஸ், இந்த மாதவிடாய் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற லேடிஸுங்களுக்கு வந்துட்டு உடம்புல இருக்கிற சில என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ் வந்து குறைபாடுனால அந்த எலும்பு அடர்த்தி குறைவுங்கிறது வருது. நார்மலாக நம்மளோட எலும்பு ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, பழைய செல்ஸ், எலும்புலேருந்து செல்ஸ் உருவாகும் இல்லையா, அந்த பழைய செல்ஸ் கழிஞ்சிக்கிட்டே இருக்கும், புது செல்ஸ் அதில் படிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அதோட மெட்டபாலிசம் சீராக போய்கிட்டே இருக்கும். பட்டு இந்த எலும்பு அடர்வு குறைவு ஆஸ்டியோபோரோசிஸில் வந்து பார்த்திங்கன்னா, பழைய செல்லு கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் புதிய செல் படிகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த செல் கழிய நமக்கு அதிலிருந்து போனோட டென்சிட்டி, அடர்த்தி குறையுது. அப்படிங்கிறப்போ போன் ஆட்டோமேட்டிக்காக பலவீனம் ஆகிடுது. ஸோ இந்த பலவீனம் ஆனவங்களுக்கு காமனாக பார்த்தீங்கன்னா, முதுகு தண்டோட கூணு விழுகிறது, அப்புறம் முழங்கால் மூட்டு தேய்மானம் ஆகிறது, சும்மா லேசாக கை ஊனாலோ, ஒரு சின்ன ஹைட்லேருந்து விழுந்தா கூட கை உடையிறது, இடுப்பு எலும்பு உடையிறது, அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதுலேருந்து நம்ம காப்பாற்றுக்கிறதுக்கு, ஆஸ்டியோபோரோசிஸை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ரத்த டெஸ்ட்டுகள் இருக்குது. இந்த டெக்ஸான்னு சொல்லி போன் டென்சிட்டி ஸ்கேன் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதோட குறிப்பிட்ட அளவு எவ்வளோ அடர்த்தி கம்மியாக இருக்குங்கிறது துல்லியமாக காட்டி கொடுத்துரும். ஸோ இவ்வளோ தான் அடர்த்தி கம்மி, இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அதாவது மாத்திரைகள் உட்கொண்டா சரியாக போயிடும், இல்லை கொஞ்சம் அடர்த்தி ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அதுக்கு வந்துட்டு இன்ஜெக்ஷன் மூலமாக சரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கரெக்டாக ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணி நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணிக்கிறது பெட்டர். சரி சார், நம்ம ப்ரிவென்ஷன் பண்ண விட்டுட்டோம், நமக்கு ப்ரிவென்ஷன் பண்ண முயற்சி பண்ணியுமே நமக்கு வந்துட்டு அடர்த்தி குறைஞ்சி போயிடுது, அதனால வந்துட்டு மற்ற ப்ராப்ளம் வருது, அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பர்டிகுலர் காமனாக நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் வந்துட்டு ஆஸ்டியோபோரோசிஸ்னால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழங்கால் மூட்டு தேய்மானம் அதிகமாக வரும். அதே மாதிரி குறுக்கு வலி, பேக் பெயின், ஸ்பைன் பெயின் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அதுக்குரிய மருந்துகள் உட்கொண்டு சில பயிற்சிகள்லாம் பண்ணால் சரியாக போயிடும். சில மூட்டு தேய்மானங்கள்லாம் வந்துட்டு நம்ம மருந்துகள் உட்கொண்டாலும் சரி பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப டேமேஜ் அதிகமாயிரும், தேய்மானம் அதிகமாயிரும். ஸோ அதுங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செயற்கை மூட்டு மாற்றுறது அப்படிங்கிறது நல்ல ஒரு தீர்வு, நல்ல ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். ஸோ இப்போ அதில் செயற்கை மூட்டு மாற்று ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை பற்றி நம்ம பேச போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்துட்டு என்னென்னா, தமிழில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இது வந்துட்டு ரோபோட்டிக் சர்ஜரி கிடையாது. இது வந்துட்டு டாக்டர் தான் பண்ணுறது. பட் என்னென்னா, அது வந்துட்டு ஒரு அதாவது வந்துட்டு ஒரு மனுஷனோட செயற்கை மூட்டு பொருத்த போகிறோம்னா, அந்த மூட்டோட அளவு, அதாவது இந்த டிகிரியில் சொல்லுவோம் இல்லையா, இத்தனை டிகிரி நேராக இருக்குது, இத்தனை டிகிரி கோணையாக இருக்குது, இத்தனை டிகிரி நேராக இருந்தால் தான் நடக்க வைக்க முடியும் அப்படின்னு. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வயசானவங்க மூட்டு தேய்மானம்னா 2 காலுமே இப்படி வி மாதிரி வளைஞ்சிருக்கும். நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா காலெல்லாம் வளைஞ்சிருக்கும். ஸோ அந்த வளைவுகள்லாம் வந்துட்டு நமக்கு துல்லியமாக நம்ம கணக்கிட முடியாது. பை லுக்கில் அப்படி பார்க்குறோம் அப்படின்னோம்னா, கால் வளைஞ்சிருக்கு, பெண்டாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இத்தனை டிகிரி வளைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மூட்டில் இருந்து இத்தனை டிகிரி வளைஞ்சிருக்குன்னு கரெக்டாக கணிச்சு சொல்ல முடியாது. இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அது கிளியராக வந்து இத்தனை டிகிரி வளைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கிளியராக காட்டி கொடுக்கும். ஸோ இத்தனை டிகிரி வளைஞ்சிருந்துச்சுன்னா அதை கரெக்டாக இத்தனை டிகிரி செட் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக கால் நேராக வந்துருங்கிறதும் நமக்கு வந்து அதில் காட்டி கொடுக்கும். ஸோ இதனால நமக்கு என்ன நடக்குதுன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக செயற்கை மூட்டு மாற்று பண்ணுறதுல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நம்ம வந்து ஒரு அனுமானத்தில் ஓகே இத்தனை டிகிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சு பண்ணுறோம், அது சக்ஸஸ் ஆயிரும். பட்டு இப்போ டு பி ப்ரிசைஸ் அப்படின்னோம்னா ரொம்ப மிக துல்லியமாக பண்ணணும். கரெக்டாக எத்தனை டிகிரி தான் வேணும். இப்போ 0 டிகிரி வச்சாதான் கால் நேராக இருக்குன்னா 0 டிகிரி தான் வைக்க முடியும். அப்படிங்கிறப்போ அந்த 0 டிகிரி கூட மிஸ் பண்ணாமல் வைக்கிறதுக்கு உதவி பண்ணுறது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது. சரி சார், இப்போ 1 டிகிரி மாற்றி வச்சா என்ன ஆகும் அப்படின்னோம்னா,
இப்போ 0 டிகிரி நேராக வைக்கிறதுக்கும் ஒரு டிகிரி மாற்றி வைக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இப்போ இமீடியட் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் வராது. அதோட அந்த உள்ள வைக்கிற செயற்கை மூட்டோட லைஃப் டைம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நிற்கும். இப்போ 0 டிகிரியில தான் உங்களுக்கு கடவுள் வந்துட்டு அந்த காலோட அமைப்பே கொடுத்துருக்காருன்னா, அந்த அந்த இது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு லைஃப் டைம் நல்லாயிருக்கும். இப்போ அதில் 1 டிகிரி 2 டிகிரி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் நேராக வைக்கிற காலில் வந்துட்டு செயற்கை மூட்டு வந்துட்டு ஒரு 20 வருஷம் வரைக்கும் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிகிரியோ இல்லை 2 டிகிரியோ வந்துட்டு கொஞ்சம் மாற்றி வைக்கிறோம் அப்படின்னோம்னா, அந்த 20 வருஷங்கிறது வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துலேயே அந்த தேய்மானம், அந்த உள்ள வைக்கிற செயற்கை மூட்டு தேய்மானம் அதிகமாயிரும். ஸோ அதனால அந்த உள்ள வைக்கிற மூட்டோட தன்மையும் வந்துட்டு தேய்மானம் அதாவது அதோட லைஃப் ஸ்பேன் கூட்டுறதுக்கும் இந்த துல்லியமாக வைக்கிறது நல்லா உதவி பண்ணுது. ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி துல்லியமாக கரெக்டாக வைக்கிறனால நமக்கு வந்துட்டு சர்ஜரி முடித்த உடனே அந்த ரெக்கவரி டைம் அப்படிங்கிறது வந்துட்டு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செயற்கை மூட்டு மாற்று ஆப்ரேஷன் பண்ண அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் ரெக்கவரி டைம் எடுக்குதுன்னா, இது ஒரு நாளிலே வந்துட்டு பேஷண்ட் வந்துட்டு கால் தொங்க போட்டு உட்கார்றது, நடக்கிறது இது எல்லாமே கொஞ்சம் சீக்கிரம் பண்ண முடியுது. ஏன்னா அந்த அந்த உறுத்தல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். செயற்கை மூட்டு வைக்கிறவங்க அந்த உறுத்தல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நமக்கு. ப்ளஸ் வந்துட்டு நமக்கு துல்லியமாக கணக்கு தெரியுது அப்படிங்கிறப்போ நம்ம உள்ளார ஆப்ரேஷன் பண்ண போகிறப்போ அந்த போன் வந்துட்டு கட் பண்ணி எடுப்போம் பார்த்தீங்களா, தேஞ்சு போன போன் எல்லாம். அது நமக்கு லிமிட்டடாக தான் எடுப்போம். நமக்கு ரொம்ப அதிகமாக எடுக்க மாட்டோம். இப்போ நமக்கு இவ்வளோதான், நமக்கு ஆல்ரெடி நமக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நமக்கு காட்டி கொடுத்துருது. இங்கே உங்களுக்கு இவ்வளோ தான் தேவைப்படும். இவ்வளோ கட் எடுத்தால் போதும், போன் கட் எடுத்தால் போதும், 1 மில்லிமீட்டர் எடுத்தால் போதும், 2 மில்லிமீட்டர் எடுத்தால் போதும் நமக்கு காட்டி கொடுத்துரும். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு 5 மில்லிமீட்டர் எடுக்க வேண்டிய இடத்துல நார்மலாக 2 மில்லிமீட்டர் தான் எடுத்தீங்கன்னா அதோட கட் எடுக்கிறதே கம்மியாயிருது. ஸோ அதனால வர்ற ரத்த இழப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ரத்த இழப்புகள் கம்மியாக இருந்துச்சுனாலே சுற்றியில் இருக்கிற சதைகள், மசில்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த உயிரோட்டத்தோடு தான் இருக்கும் நமக்கு. அது சீக்கிரமே சர்ஜரி முடிச்சு புண்ணு ஆறுறது எல்லாமே ரெக்கவரி டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி நீங்கள் அந்த துல்லியமாக பொறுத்துறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்ஜரி முடிச்சுட்டு வர்ற அந்த சர்ஜிக்கல் பெயின் வந்துட்டு தாங்க முடியாத அளவுக்கு இருக்காது. ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். அதுவுமே 1 நாள் 2 நாள் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பெயின் தெரியாது. எவ்வளோ சீக்கிரம் நம்ம நடக்க வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நடக்க வைக்க முடியும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி சார் வேலை செய்யுது? இது இது என்ன மாதிரி வேலை செய்யுது? ரோபோட் இல்லைங்கிறீங்க, நீங்கள் தான் பண்ண போகிறேங்கிறீங்க. இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது அது அடுத்து நிறைய கொஸ்டின் வரும். இது எப்படின்னா, இது வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட்வேர் பேசிஸ் மாதிரி இது. சாஃப்ட்வேர் பேசிஸ் மாதிரி அப்படின்னா, உள்ளார எல்லாமே நமக்கு ஒரு சில கருவிகளில் வந்துட்டு இந்த பார்கோடு மாதிரி ஸ்கேனர் மாதிரி இருக்கும். அது நமக்கு இப்போ தொடை எலும்பும் கால் எலும்பும் தான் நம்ம மாற்றுவோம். நமக்கு அதோட எண்டு தான் மாற்றுவோம். ஸோ தொடை எலும்புல ஒரு கருவி மாட்டுவோம். அதே மாதிரி கால் எலும்புலையும் ஒரு கருவி மாட்டுவோம். ஸோ அந்த மாட்டி அந்த கருவியில் மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா பார்கோடு மாதிரி ஸ்கேனர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2 ஸ்கேனருமே வந்துட்டு சாஃப்ட்வேர் கனெக்டட் அது. ஸோ ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் எனக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். ஸோ என்னோட கிளாஸ் வழியாக அந்த ஸ்கேனிங் அந்த கருவியை பார்க்குறேன், அந்த ஊத்து பார்க்குறேன் அப்படிங்கிறப்போ 2 ஸ்கேனிங் இதுவும் என்னோட கிளாஸும் கனெக்ட் பண்ணுறப்போ அந்த 3மே சேர்ற இடத்துல நமக்கு வந்துட்டு அப்போ தான் அந்த பேஷண்ட்டுக்கு என்ன அலைன்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். உதாரணத்துக்கு ஒல்லியாக இருக்க பேஷண்ட்களுக்கு எலும்பு அமைப்புகள் வேறு மாதிரி இருக்கும். சில பேஷண்ட் ரொம்ப குண்டாக இருக்கிற பேஷண்ட்களுக்கு ஒரு மாதிரி எலும்பு அமைப்புகள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு மாதிரி எல்லாமே மைன்யூட் டிகிரிஸ் வேரியேஷன் தான் இருக்கும். அந்த மைன்யூட் டிகிரியை கூட கண்டுபிடிச்சி நமக்கு காட்டி கொடுக்குறது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ சில பேஷண்ட்க்கு வந்துட்டு 0 டிகிரி வச்சா நேராக இருக்கும், சில பேஷண்ட்க்கு 1 டிகிரி வச்சா நேராக இருக்கும். ஸோ அது என்ன மாதிரிங்கிறத நமக்கு காட்டி கொடுத்தோம் நமக்கு. ஸோ அது காட்டி கொடுக்கறது மட்டும் கிடையாது. இப்போ நமக்கு இந்த லெவலில் கட்டிடுங்கன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை கட்டி எடுத்துடுறோம். நம்ம எடுத்தது கரெக்டாக இருக்காங்கிறது திருப்பி ரீசெக் பண்ண முடியும். ஆன் டேபிளே உடனே பண்ண முடியும் நமக்கு. ஸோ இது காட்டிடுச்சு அப்படின்னு. சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு கட்டு எடுக்கிறதுல வந்துட்டு கொஞ்சம் 1 டிகிரி வந்து கரெக்டாக எடுக்கல, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னாலுமே அதையும் நம்ம காட்டி கொடுத்துரும். நீங்கள் கரெக்டாக கட்டு எடுக்கல, 1 டிகிரி மிஸ் ஆகுது அப்படின்னா அதையும் காட்டி கொடுத்துரும். திரும்பி நம்ம வந்துட்டு கரெக்டாக அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இம்மிடியேட்டாக, அதாவது ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கப்பயே அதை நம்ம சரி பண்ணிடலாம். ஸோ அப்படிங்கிறப்போ சர்ஜரி முடிச்சுட்டு நமக்கு வந்துட்டு ரிசல்ட் நல்லபடியாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி, அதாவது மூட்டு மாற்று ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி தொடை எலும்போ இல்லை வந்துட்டு கால் எலும்போட மேல் பகுதியிலையோ ஃப்ராக்சர் மாதிரி ஆகி பிளேட் வச்சுருக்குறாங்க, இல்லை எலும்பு கோணையாக கூடிருச்சு, இல்லை சின்ன வயசில் அடிப்படை சரியாக பார்க்காம விட்டுட்டாங்க, அது எலும்பு கோணையாக இருக்குது, எலும்போட அமைப்பு நார்மலாக இல்லாமல் மொத்த எலும்புமே கோணையாக இருக்குது,
ஜாயிண்ட் மட்டும் கோணையாக இல்லாமல் மொத்த எலும்புமே கோணையாக இருந்தாலும் இது வந்துட்டு துல்லியமாக காட்டி கொடுத்துரும். பட் இப்போ நமக்கு இதே இது நார்மல் பண்ணுற மெத்தடில் பண்ணீங்க அப்படிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு உள்ளர வந்துட்டு ஒரு தொடை எலும்பு முன்னாடி அடிபட்டு இருக்குது, உள்ள ஒரு பிளேட் இருக்குது, தொடை எலும்புல பிளேட் வச்சிருக்கிறாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு மேலே பிளேட் வச்சிருக்காங்கன்னா நார்மலாக பண்ணுறப்போ ரொம்ப சிக்கல். அந்த பிளேட்டெல்லாம் எடுத்துட்டு திருப்பி அந்த பிளேட்டை எடுத்துட்டு புண்ணெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் திருப்பி 2 தடவை சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த செயற்கை நுண்ணறிவில் பண்ணுறப்ப நீங்கள் பிளேட் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்துட்டு போனை உள்ள ட்ரில் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே போனுக்கு வெளியிலேயே வச்சு சாஃப்ட்வேர் நமக்கு காட்டி கொடுத்துரும். நமக்கு த்ரூ கிளாஸ் அந்த பார்கோடை வச்சு நமக்கு காட்டி கொடுத்துரும். ஸோ நமக்கு எலும்பு என்றைக்குமே உடஞ்ச இடங்களில் வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன வளைவுகளோட தான் அந்த எலும்பு சேரும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த முன்ன பின்ன சேர்ற இடங்களுமே நமக்கு இதில் காட்டி கொடுத்துரும். ஸோ அதனால ஒட்டுமொத்த அந்த மெக்கானிக்கல் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ தொடை எலும்புல முன்னாடி உடஞ்சிருந்து ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னோம்னா கொஞ்சம் கோணையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோணையாக சேர்ந்த எலும்புனால ஒட்டுமொத்த அந்த மெக்கானிக்கல் ஆக்சிஸ் என்ன மாதிரி இருக்குது, எத்தனை டிகிரி வரைக்கும் விளைஞ்சிருக்கு, அது எத்தனை டிகிரி கொண்டு வரணுங்கிறது துல்லியமாக காட்டிடும். அதே மாதிரி தான் கால் எலும்பு உடஞ்சிருந்து கோணையாக கூடியிருந்தாலுமே இது நமக்கு துல்லியமாக காட்டி கொடுத்துரும். இது நமக்கு நார்மலாக பண்ணுற முழங்கால் மூட்டு மாற்று ஆப்ரேஷன் வந்துட்டு தொடை எலும்புகளில் வந்துட்டு ட்ரில் பண்ணி ஓட்டை போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு இந்த எம்பாலிசம்னு சொல்லுவாங்க. அந்த எலும்புல ஓட்டை போடுறதுனால சில நேரம் என்னென்னா இந்த ஃபேட் கொழுப்பு போய் உடம்புல அடைக்கிறதுக்கு வாய்ப்பு, ரத்தத்தில் போய் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரொம்ப ரேர் தான், பட் இருந்தாலும் ஒரு ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் தான். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பண்ண போகிறப்போ நீங்கள் எலும்பு ட்ரில் பண்ண வேண்டிய எந்த வேலையும் வராது. ஸோ அதனால அந்த ஃபேட்டு போய் அடைக்குது, கொழுப்பில் அடைக்குது, கொழுப்பு வந்துட்டு எலும்புல ரத்தத்தில் அடைக்குது, அந்த காம்ப்ளிகேஷன் 0. அது வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. எல்லாமே போனுக்கு வெளியிலேயே அந்த சர்ஃபேஸ்லேயே வந்துட்டு எவ்வளோ நமக்கு இருக்குது, அலைன்மெண்ட் என்ன மாற்றணும் என்னங்கிறது எல்லாம் துல்லியமாக காட்டி கொடுத்துறது. ஸோ நீங்கள் ஏதாவது சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் ரத்த இழப்பும் கம்மி, உங்களுக்கு சீக்கிரமும் நடக்க முடியுது, மசில் தையல் போட்ட புண்ணுகளும் சீக்கிரமே ஆறுது அப்படிங்கிறப்போ இதை விட நல்ல ஆப்ஷன் நமக்கு என்ன இருக்குது நமக்கு. ஸோ அந்த மாதிரி செயற்கை மூட்டு மாற்று ஆப்ரேஷன் பண்ணுறதுல அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரு புதிய மைல்கல்லாக தான் இருக்குது. அது மதுரையில் வடமலையான் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் மதுரையில் பண்ணுறோம் நம்ம. ஸோ அது வழியாக பண்ணி நிறைய பேர் பயனடைஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களில் யாருக்காவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி ஏதாவது சந்தேகங்களோ இருந்தாங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஹாஸ்பிட்டலில் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் சந்தேகங்களை கேட்டுக்கலாம். என்னோட ஓபியில் வந்து நீங்கள் பார்த்து உங்களோட என்ன குறைகள் இருந்தாலுமே நீங்கள் என்கிட்ட வந்து சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம்.